வணக்கம் செல்வராஜா. வணக்கம். நாங்கள் கடந்த முனையின் கரங்கள் அமைப்பு தொடர்பில் நேர்காணலை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்திருந்தோம். எங்களுடைய கிராமம் சார்ந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பு, பல்வேறு அமைப்புகள் எங்களுடைய கிராமத்தில் தோன்றி இருக்கின்றது. இதனுடைய வளர்ச்சி என்ற ஒரு குறுகிய காலத்திலே மத்திய கிழக்கு நாடுகளில் வாழ்கின்ற எங்களுடைய இளைஞர்களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பல சேவைகள் இடம்பெறுகின்றது கிராமத்தை பொறுத்த மட்டும். நாங்கள் தினம் உங்களை சந்திப்பதன் நோக்கம், எங்களுடைய கிராமத்தினுடைய ராமகிருஷ்ண விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் என்ற வகையிலும், எங்களுடைய தொழிலறிவு என்கின்ற ஒரு அமைப்பினுடைய செயலாளர் என்ற வகையிலும் உங்களுடைய சில எண்ணப்பாடுகள் இருக்கின்றது. அதாவது இந்த அமைப்பு சார்ந்தோ அல்லது என்னுடைய கிராமம் சார்ந்தோ அதனை அறிந்து கொள்வதற்காகவே நாங்கள் இந்த தினம் உங்களை சந்தித்திருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் குறிப்பிட வேண்டும், இந்த கடந்த முனையின் கரங்கள் என்கின்ற அமைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னர் எங்களுடைய பல அமைப்புகளும் பல சேவைகளை வழங்கி இருந்தது. அதனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த அமைப்பினுடைய சேவை தொடர்பாக நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக இன்றைய இதை நாளைய விருட்சம் என்ற ஒரு சிறப்பான ஒரு மகுடவாசத்தை கொண்டிருக்கின்ற இந்த கடந்த முனையின் கரங்கள் அமைப்பு எங்களுடைய கிராமத்தில் அமைக்கப்பட்டு ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அதனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் இன்று மக்கள் மத்தியில் ஒரு அழியாத வண்ணம் தடம்பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று எங்களுடைய பிரதேசத்தில் சிறப்பாக ஆரம்ப காலங்களில் உண்மையில் முனைக்காடு கிராமத்தில் தான் எல்லா அமைப்புகளிலும் தோற்றம் பெறுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நிச்சயமாக அதே போன்றுதான் ஆரம்ப காலத்தில் ஒளிக்கல்லூரி என்கின்ற அமைப்பும் எங்களுடைய பிரதேசத்தில் மட்டுமின்றி மாவட்ட மட்டத்தில் சிறப்பான முறையில் கல்வியில் பிரகாசித்திருந்த அமைப்பு. அதனுடைய செயற்பாடுகளும் அதே போன்று அதன் பிற்பாடு எங்களுடைய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அந்நிய பூமிக்காக எங்களுடைய கிராமம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு அமைப்புகளை தோற்றுவித்திருந்தார்கள். அதனூடாக கல்விகளை, கலாச்சாரம், விளையாட்டு என்கின்ற அடிப்படையில் பல அமைப்புகளை தோற்றம் பெற்றிருந்தாலும் அதனுடைய செயற்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அந்த தமிழில் அழகாக சொல்வார்கள் பொற்காலம் என்று சொல்வார்கள், அந்த காலங்கள் சென்ற பிற்பாடு எந்த அமைப்பு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த சேவைகள் தொடர்ந்த வண்ணமே இருந்தது. ஆனால் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடந்த முனையின் கரங்கள் என்ற அமைப்பினை போன்று இதற்கு முற்பட்ட காலத்தில் எங்களுடைய கிராமத்தில் நிச்சயமாக அமைக்கப்படவில்லை. இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம் தான் அந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு மரண விடுவதற்கு செல்வது, அதில் அந்த சகல வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்வதுமாக இருந்தது. இருப்பினும் காலம் செல்ல செல்ல இளைஞர்களுக்கு ஏற்பட்ட அந்த நேர பின்னணியின் காரணத்தால அந்த சேவைகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்றன. அதன் பிற்பாடு தோற்றம் பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த கடந்த முனையின் கரங்கள் அமைப்பு. சிறப்பான சேவை, சிறப்பான துணியில் சிறப்பான சேவையை எங்களுடைய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் வாய்ப்பினை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய உறவுகள் இந்த கிராமத்தில் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக சமூகத்தில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சிறப்பாக தன்னுடைய சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முதற்க நாங்கள் இந்த நேரத்தில் அந்த அமைப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பான என் சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள், எங்களுடைய விளையாட்டுக் கழகம் சார்ந்த உறுப்பினர்களுடைய பங்கு பெற்றுதல்கள் மரண வீடுகளில் கூடுதலாக இருந்தது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய கிராம பெரியார்களை சந்தித்திருந்தோம். அதன் போது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஆலய தர்மகர்த்தாக்கள் அல்லது கிராமத்தினுடைய பெரியார்கள் போய் நின்று ஒரு மரண வீட்டில் தங்களுடைய சேவைகளை ஆற்றியிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன், இந்த ஆலய சார்ந்த நிர்வாக உறுப்பினர்களை போன்று எங்களுடைய விளையாட்டுக் கழகம் சார்ந்த உறுப்பினர்களும் அந்த பெரியார்களும் இளைஞர்களும் இணைந்து அந்த கூடாரங்களை அமைத்து தட்டி, அதாவது அந்த மரணமானவருடைய சடலத்தை எடுத்து செல்வதற்கான கட்டப்படுகின்ற அந்த கூடாரத்தையும் கட்டி அந்த சேவைகளை ஆக்கியிருப்பார்கள் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய காலம் என்பது தற்போது தான் ஆரம்பித்திருக்கின்றது. எங்களுடைய மூதாதையருடைய காலம் நீண்ட காலத்துக்கு முன்னர். உண்மையிலே அதை அந்த விடயத்தோடு எங்களுடைய கடந்த முனையின் கரங்கள் என்கின்ற ஒரு அமைப்பு தற்போது வாழ்வாதாரம், கல்வி ரீதியான சேவையினையும் முன்னெடுத்திருக்கின்றது. நீங்கள் ஒரு கல்வி சார்ந்த ஒரு தொழில் அறிவு என்கின்ற ஒரு அமைப்பில் செயலாளராக இருக்கின்றீர்கள். தொழில் அறிவு என்கின்ற அமைப்பு கூட எங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியே வாழ்கின்ற உறவுகளை ஒன்றிணைப்பதற்காக ஒரு அமைக்கப்பட்டிருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய செயற்பாடு ரீதியிலும் இந்த அமைப்பினுடைய செயற்பாடும் ஒன்றுக்கொன்று முரண்பாடின்றி சமநிலை சென்று கொண்டிருக்கின்றது. நான் கேட்கின்றேன், உங்களோடு சேர்ந்ததாக இந்த அமைப்பும் ஏதாவது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
நிச்சயமாக. ஏனென்றால் தரம் 5 புறமை பரிசு பரீட்சையில் தோற்றுள்ள மாணவர்களுக்கு கருத்தரங்குகளை இந்த அமைப்பு தான் நடத்துகின்றது. அதே போன்று ஓஎல் ஏஎல் கற்கின்ற மாணவர்களுக்குரிய கௌரவிப்புகளையும் வழங்க இருக்கின்றது. அந்த செயற்பாட்டோடு இணங்கியதால் அதாவது மேலதிகமாக ஏதாவது இரு அமைப்புகள் இணைந்தவாறு செயற்பட வேண்டும் என நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? கேட்ட கேள்விக்கான பதிலை நான் நிச்சயமாக இந்த இடத்தில் வழங்கியாக வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒரு கிராமத்தினுடைய கல்வி அறிவானது ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த கிராமமே ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக காட்டப்படுகின்றது. உண்மையும் அது கூட நிச்சயமாக. ஆகவே துணியறிவி அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் எங்களுடைய கிராமத்தில் ஆரம்ப காலத்தில் மின்சார வசதி கூட இல்லாத ஒரு வளர்ந்து வராத ஒரு கிராம கட்டமைப்பாகத்தான் எங்களுடைய கிராமம் இருந்தது. எல்லோருடைய வீடுகளிலும் குறிப்பாக சொல்ல போனார் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய சிரேஷ்ட கிராம பெரியார்களுடைய வழிகாட்டல் தான் அந்த துணியறிவி அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. உன்னையும் கடல் கடந்த கரங்கள் அமைப்பும் சிறப்பான சேவையை கல்விக்காக தன்னுடைய தாங்கள் சேகரிக்கின்ற ஒரு தொகை பணத்தில் இருந்து கல்விக்காகவும் கிராமத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் நான் நினைக்கின்றேன் சென்ற வருடத்தில் இருந்துதான் இந்த சேவையை ஆற்றிக் கொண்டு வருகின்றார்கள் என்று. நிச்சயமாக அவருடைய சேவைகள் எங்களுடைய துணியறிவி அமைப்புக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய கிராமத்தில் 2 அழகான பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைக்கும் அவர்களுடைய தேவை நிச்சயமாக தேவை. எங்களுக்கு உடனடியாக நாங்கள் அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற தேவை என்னவென்றால், எங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவில் கணித விஞ்ஞான பாடங்கள் மிகவும் குறைந்த மட்டத்திலே செல்கின்றன. எனவே அவர்களுக்கு எங்களுக்கு பிரதேசம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நோக்கவில்லை. காரணம் என்னவென்றால் துணியறிவியினுடைய நோக்கம் பிரதேசமாக இருந்தாலும் முதற்கண் எங்களுடைய கிராமத்தினை நேசித்து விட்டு அல்லது கிராமத்தினை வளப்படுத்தியதன் பிற்பாடுதான் நாங்கள் ஏனைய பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் நிச்சயமாக இந்த செய்கின்ற கருத்தரங்களை போன்றோ ஓயலில் தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வாறான வழிகாட்டல் கருத்தரங்குகள், அதே போன்று மேலதிக வகுப்புகள், அதாவது கடைசி நேரத்தில் அவர்களுக்கான அந்த சுமைகளை திணிக்காமல் ஒரு 3 மாதங்களுக்கு முற்பாடோ அல்லது 4 மாதங்களுக்கு முற்பாடோ அந்த சேவைகளை செய்வார்களானால் நிச்சயமாக நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை வைத்தால் பதிகின்றோம். நீங்கள் அந்த குறிப்பிடுகின்றதை நான் நினைக்கின்றேன். எங்களுடைய கடற்கடந்த முனையின் கரங்கள் அமைப்பினுடைய முகநூல் வாயிலாக பலரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அந்த கருத்துக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 அமைப்புகளும் ஒன்றித்து எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்வதில் அர்ப்பணிப்பான சேவையாற்ற வேண்டும் என்பதே என்னுடைய அவா கூட. நான் இந்த நேரத்திலே கடற்கடந்த முனையின் கரங்கள் அமைப்புக்கு அப்பால் ஏனைய அமைப்புகளையும் விடுத்து ஒரு பொது ஒரு நடுநிலையான நிலையான தான் இந்த வினாக்களை மூலம் கேட்கின்றேன். இன்னொரு வினாவுக்கு வருகின்றேன். ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்தினுடைய பொன்விழா இந்த ஆண்டு மிக சிறப்பாக எங்களுடைய கழக மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலும் எங்களுடைய உறவுகள் ஞாபகார்த்தமாக விளையாட்டுகள் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் நடைபெற இருக்கின்றது. இந்த விளையாட்டுகளில் ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்தோடு இணைந்ததாக எவ்வாறான சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த கடற்கடந்த முனையின் கழகங்கள் என்ன நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? எங்களுடைய ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகம் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த பொன்விழாவினை சிறப்பான முறையில் இந்த மாகாணத்தில் மட்டுமல்ல இந்த பிரதேசத்திலே எடுத்துக்காட்டாக அந்த குட்டி வேர்ல்ட் கப் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய அந்த திட்டமிடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் நாளைய தினம் பதிவிடல் கழகங்களை பதிவு செய்கின்ற நிகழ்வுடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அவ்வாறான பல புது சிந்தனைகள் புது விடயங்களை கொண்டதாக தான் எங்களுடைய அந்த பொன்விழா நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இடம்பெற இருப்பதில் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டுமன்றி மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதலாவதாக பொன்விழா கொண்டாடுகின்ற பெருமையை எங்களுடைய ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகம் இந்த முனைக்காடு மண் பெறும் என்பதில் நாங்களும் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் அடைந்து கொள்கின்றோம். நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்துடன் கடற்கடந்த முனையின் கரங்கள் சேர்ந்து பயணிப்பதாக இருந்தால் அல்லது அவர்களுடைய சேவைகளை எங்களுடைய கிராமத்தில் நடப்பது போன்றோ ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்துக்கு நிச்சயமாக இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். அவர்களுடைய சேவை எங்களுக்கும் தேவை. நாங்கள் வேறு அல்ல, அவர்கள் வேறு அல்ல. இந்த கிராமத்தில் இருக்கின்ற எல்லோரும் முனைக்காடு என்கின்ற அந்த மண் வாசனையை சுவாசிக்கின்றவர்கள் தானே தவிர வேற எந்த விடயங்களிலும் வேறுபட்டவர்கள் அல்ல. நிச்சயமாக அதில் இருக்கின்றவர்களும் எங்களுடைய உறவுதான், இதில் இருக்கின்றவர்களும் எங்களுடைய உறவுதான்.
சென்ற காலங்களில் உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டிகள் இடம்பெற்றன. அந்த காலகட்டங்களில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதன் காரணத்தால் தான் நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கான இடைவெளிகள் சற்று இடைவெளியாகவே காணப்பட்டது, அதிகரித்திருக்கின்றது. நாங்கள் அந்த ஒரு நிலைமைப்பாட்டை அறிந்தவன் என்ற வகையில் தான் நான் இந்த நேரத்தில் நான் உங்களோட இந்த வினாக்களை தொடுத்திருந்தேன். நிச்சயமாக என்னவென்றால் எதிர்காலத்து கடந்த காலங்களுக்கு அப்பால் இரண்டு அமைப்புகளும் இந்த ஆண்டிலிருந்து ஒன்றித்தவர்களாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை இணைத்திருக்கின்றது. இது எந்த வகையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும்? நிச்சயமாக எங்களுக்கும் அதுதான் விருப்பம். கிராமத்தில் இயங்குகின்ற அமைப்புகள் என்பதை விட எங்களுடைய உறவுகளை இணைத்து செயல்படுவதுதான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக அதாவது ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகம் என்பது எனக்கு மட்டும் சொந்தமல்ல, கிராமத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு சொந்தமானது அல்ல, ஊருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு விளையாட்டு கழகம். அந்த விளையாட்டு கழகத்தில் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு எந்தவித எழுத்து மூலமான ஆவணங்கள் இன்றியோ அல்லது எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற அமைப்புகளிடம் எழுத்து மூலமான ஆவணங்களை கொடுத்தோ நாங்கள் அந்த சேவையை பெறுவதற்கு எங்களுடைய ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்தில் இருக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளுக்கு சில இசைவாக்கம் அடையாத காரணத்தினால் தான் அந்த இடைவெளிகளை ஏற்பட்டது என்ற காரணத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதோடு நிச்சயமாக இந்த பொன்விழா நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு கூட நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டோ அதாவது கடிதம் மூலமான தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அவர்களிடம் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, இது பொதுவான இடங்களில் அல்லது எதிர்வருகின்ற காலங்களில் ஒரு பொதுவான பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் மைதானத்தில் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவ்வாறான விடயங்களை கலந்து ஆலோசிப்பது சாலை சிறந்தது என நினைக்கின்றேன். ஆமா, நீங்கள் குறிப்பிட்ட அந்த கடித தொடர்பான தொடர்பில் நான் இன்றைய நாள் கூட கடந்த முனைக்கடங்கள் அமைப்பினுடைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்றவர்களோடு ஒரு சிலரோட தொடர்பு ஏற்படுத்தி தொலைபேசி ஊடாக அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டார், நான் இந்த இடத்துல இரண்டு அமைப்புகளுக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வினாக்களை கேட்கவில்லை. நீங்கள் ஒரு ராமகிருஷ்ணனுடைய தற்போதைய செயலாளர் என்ற ரீதியிலே நான் இந்த வினாக்களை உங்களிடம் கேட்டிருக்கின்றேன். என்னவென்றால் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்களும் ஒரு அமைப்பு தான், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு எழுத்து மூலம் ஒரு ஆவணத்தை நாங்கள் கோப்பிலிட்டு தான் நாங்கள் இன்னொரு சேவையை முன்னெடுக்க முடியும். ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகம் என்பதும் எங்களுடைய கிராமம் சார்ந்த அமைப்பு தான், எங்களுக்கு ஒரு சேவையாற்றுகின்ற ஒரு அமைப்பு தான். அவர்கள் கூட அவர்களிடம் நாங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தாலும் எழுத்து மூலமான ஒரு ஆவண கடிதத்தை கொடுத்ததன் பின்னர் தான் கேட்போம். அவ்வாறு இருக்கின்ற போது ஏன் அதனை தருவதற்காக மறக்கின்றார்கள் என்ற வினாவை அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். இதற்கு மேலதிகமாக சில உதாரணங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக தாண்டாமலை எங்களுடைய திருவிழா குழு இருக்கின்றது, அதே போன்று கிராமம் சார்ந்த ஏனைய பொது அமைப்புகள் இருக்கின்றது, அதே போன்று எங்களுடைய ராமகிருஷ்ண விளையாட்டு கழகமாக இருந்தாலும் சரி, ஒரு நிதி உதவியோ அல்லது பொருள் உதவியோ இன்னொருத்தரிடம் கேட்பதாக இருந்தால் எழுத்து மூலம் நிறைய கொடுக்கின்றார்கள். ஆகவே எங்களிடம் அதை கேட்டால் நாங்கள் இலவசமாக அவர்களுக்கு வழங்க தயாராக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த அவருடைய இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக நான் செயலாளர் ரீதியில் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு அமைப்பில் இருந்து இன்னொரு அமைப்புக்கு எழுத்து மூலமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நான் இந்த இடத்தில் ஒரு பொதுவான அதாவது ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்துடைய செயலாளர் என்ற ரீதியில் கருத்துக்களை விளையாடுகின்ற வீரர்களிடம் கருத்து கணிப்புகளை ஏற்படுத்திய போது அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால், கடற்கரை முனையின் கரங்கள் அமைப்பில் இருக்கின்றவர்களும் எங்களுடைய இளைஞர்கள் தான், ராமகிருஷ்ணா விளையாட்டு கழகத்தில் விளையாடுகின்றவர்களும் எங்களுடைய இளைஞர்கள் தான். ஆகவே நாங்கள் எங்களுக்குள் இந்த அமைப்பு என்கின்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி பிரிவினை ஒன்று பண்ணாமல் இரண்டு பேரும் சேர்ந்து, அதாவது அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற நேரம் அவர்களுக்கு உதவியாகவும் எங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற நேரம் ஒரு உதவியாகவும் சமரசமான முறையிலே தான் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். இருந்தாலும் இது சம்பந்தமான முடிவினை நான் தனிமத்தில் எடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால் இது ஒரு நிறைவேற்று அதிகாரம் இல்லாத ஒரு முறைமை. நாங்கள் மக்களால் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட தவிர, ஆகவே இதற்கான பதில்களை ஏனைய பொதுக்கூட்டங்களில் பெறப்பட்டதன் பிற்பாடுதான் நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆமா, உண்மையில் அந்த உங்களுடைய கருத்தினை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இந்த கருத்தினை கேட்ட விடயத்தை நான் உங்களிடம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். என்னை பொறுத்தமட்டி கிராமத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். எங்களுடைய கிராமம் அரசியல் ரீதியாகவும் பலம் வாய்ந்த ஒரு கிராமம். கடந்த காலங்களிலே எங்களுடைய கிராமத்தில் தான் பல அரசியல்வாதிகள் உருவாகி இருக்கின்றார்கள்.
ஆனால் அதே போன்று பல அமைப்புகள் உருவாகி இருக்கின்றது. பல செயற்பாடுகளை இந்த பிரதேசத்தில் மட்டுமல்ல மற்ற மாவட்டத்தில் கூட முன்னெடுத்த ஒரு கிராமம் என்கின்ற வகை இன்று பேசப்படுகின்ற கல்வி ரீதியாக பேசப்படுகின்ற ஒரு கிராமம் கூட என்னுடைய கிராமம். அதனை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். அவ்வாறு நிலைநாட்டுவதாக இருந்தால் நிச்சயமா எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், எங்களுடைய அமைப்புகளுக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும். எல்லோரும் இந்த கிராமத்தவர்கள். அந்த வகையில் தான் நான் உங்களோட இந்த வினாவினை கேட்டிருந்தேன். அதற்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் ஒரு செயலாளர் ரீதியில் இந்த இடத்தில் பங்கு கூற முடியாது என்ற பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் நிச்சயமாக உங்களுடைய கூட்டத்துக்கு எடுத்து செல்லுங்கள். எதிர்காலத்தில் உங்களுடைய காலப்பகுதியில் இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற அவா எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அந்த ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி கடந்த காலங்களில் இருந்த விரிசலை நாங்கள் ஒன்றித்து சிறப்பாக எங்களுடைய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து செல்ல வேண்டும். தற்போது உங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொன்விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாட்டு கொண்டு வழியில் நிற்கக்கூடாது என்கின்ற அவா எனக்கு இருக்கின்றது. நாங்கள் அதற்கு அப்பால் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். எங்களுடைய இந்த கடந்த முனையின் கரங்கள் பற்றி தான் நான் இந்த வினாவை தொடுத்திருந்தேன். அதனுடைய சேவையை விளையாட்டு கழகம் தொழிலறிவு சார்ந்து நான் கேட்டிருந்தேன், அதனுடைய செயலாளர் என்ற வகையில். அதற்கு அப்பால் இந்த பிரதேசம் சார்ந்து வெளிக்கொணர வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் அதனுடைய செயற்பாடுகள் அளிக்க வேண்டும் என கூறுங்கள். நிச்சயமாக சிறப்பான இந்த கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் கூறிய வேண்டும். கடல் கடந்த முனைக்கரங்கள் அமைப்பு என்பது ஏற்கனவே அதாவது சில முகநூல்கள் வழியாக நான் சில அதாவது நேர்காணல்களை பார்த்திருந்தேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமன்றி என் சார்ந்த சிலரின் கருத்து கூட இந்த கருத்தாக இருக்கலாம். இது சரியானதாக பிழையானது என்பதை தீர்மானிக்க வேண்டியது கடல் கடந்த முனைக்கரங்கள் அமைப்பினுடைய பொறுப்பு வாய்ந்தவர்கள். எங்களுடைய கிராமத்திலும் அந்த முகநூலில் பதிவிடுகின்ற அந்த கணக்கறிக்கைகளை எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற 4 ஆலயங்களோ அல்லது 4 கிராம அபிவிருத்தி சங்கங்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு அதனை துண்டு பிரச்சுரங்கள் மூலம் வழங்குவதன் மூலம் நிச்சயமாக என்ன காரணம் என்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தளவு நிச்சயமாக எல்லோருடைய போனில் தொலைபேசி என்னுடைய கையிலும் தொலைபேசி இருந்தாலும் அதனை சற்று பாவிக்க முடியாத, அதாவது குறிப்பாக முகநூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேஸ்புக்கிலேயோ அல்லது சோசியல் மீடியான்னு சொல்லப்படுகின்ற அந்த வாட்ஸ்அப்லேயோ கையாள முடியாத நிலையில் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். நிச்சயமாக எல்லா குடியர்களும் தான் அதை பார்க்கின்றார்களே தவிர இன்னும் நிறைய இருக்கிறார்கள். இவர்களுடைய செயற்பாடு இன்னும் எங்களுடைய கிராமத்தில் இவ்வளவு பணம் அறவெடுக்கின்றார்கள், இவ்வளவு தேவைகள் செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த கிராமத்திற்காக நிறைய செய்திருக்கின்றார்கள். அதனை இன்னும் அந்த வழிபுணர வேண்டும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்தும் என்னுடைய சார்ந்தவர்களுடைய கருத்துமாக இருக்கின்றது. நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டதை போன்றோ நான் ஏற்கனவே உங்களுடைய கடந்த முனையின் கரங்கள் அமைப்பினுடைய ஆரம்பகால செயலாளர் ஆலோசகர் சுவாரத்தினத்தை நான் நேர்காணலில் கண்டிருந்த போது அவர் குறிப்பிட்டிருந்தார், எங்களுடைய செலவுகள் அதே போன்று ஏனைய செயற்பாடுகள் எங்களிடம் ஆவணம் இருக்கின்றது, அதனை நாம் முகநூல் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம், வாட்ஸ்அப் மூலமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று. உங்களுடைய அந்த ஆலோசனைக்கு அமைவாக நாங்கள் இந்த நேர்காணலில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு விளங்கும் இதனுடைய இதை விஸ்தரிக்க வேண்டுமா அல்லது அவர்களுடைய கட்டமைப்புகள் என்ன செய்யலாம் என்பதை அவர்கள் தொடர்பில் முடிவெடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்று எதிர்காலத்தில் அவர்கள் செயற்பட முன்னெடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள முடியும். இன்னொரு விடயம், எங்களுடைய கடந்த முனையின் கரங்கள் என்கின்ற ஒரு அமைப்பு தற்போது அதனுடைய சேவையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சேவைக்கு மெருகூட்ட வேண்டும் அல்லது சேவையை விஸ்தரிக்க வேண்டும் என எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றோம். பல வகையிலும் அது ஒரு அறப்பணியாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய மொழி சார்ந்து அல்லது கல்வி சார்ந்து சேவைகள் விஸ்தரிக்கலாம் என பலரும் கருத்துக்களை கூறியிருந்தார்கள் நேர்காணலின் போது. நாங்கள் இன்னொரு விடயத்தையும் வேறு இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். கல்வி சார்ந்து எங்களுடைய கல்வி பொதுத்தராத உயர்தரம் கற்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய எண்ணப்பாடுகள் அல்லது அவர்களை மேலும் அந்த கல்வியில் மேலும் செய்வதற்காக எவ்வாறான சேவைகளை ஆற்ற வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்கள்? நிச்சயமாக எங்களுடைய இந்த வினாவை ஏன் கேட்கணும் என்றால் எங்களுடைய கிராமம் சார்ந்து சட்டத்துறை, மருத்துவத்துறை, வர்த்தகத்துறை சார்ந்து வெளியேறுகின்ற அல்லது உயர் பதவிகளுக்கு போகின்றவர்கள் என்பது மிக குறைவாக இருக்கின்றது கடந்த காலம் ஒப்பிடுவது. அந்த வகையில் அவர்களுடைய சேவையை எவ்வாறு விஸ்தரிக்க வேண்டும்? நிச்சயமாக எங்களுடைய நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், எங்களுடைய பிரதேசம் தான் உண்மையில் ஆரம்ப காலத்தில் உள்ள கல்வியில் சிறப்புற்று விளங்கிய ஒரு கிராமம் என்று நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். இருந்தாலும் அண்மை காலமாக பார்க்கின்ற போது பல வைத்தியர்களையும் பல சட்டத்துறைகளையும் சட்ட வல்லுநர்களையும் எங்களுடைய கிராமம்
சில சில வெளியிடங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் இருந்து செல்வதே மிகவும் குறைவானதாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிலவர்களினுடைய அந்த ஆக்க திறனான தங்களுடைய படிப்பினால் எங்களுடைய கிராமத்தினுடைய பெயர் இன்றைய தினம் இக்காலகட்டத்தில் பேசப்படுகின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று எங்களுடைய ஒரு மனிதனுடைய அதாவது பாடசாலையில் படிக்கின்ற 13 வருடங்கள் எட்டுகின்ற அந்த நிலையை ஒரு மாணவனை தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கின்ற நிலையாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் எங்களுடைய கிராமத்தில் ஒரு நேரடியாக பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவது என்பது ஒரு எட்டாக்கணியாகவே எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பாடசாலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் கூட அந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கடல் கடந்த முனையின் கரங்கள் அமைப்பினுடைய அதாவது கல்வி பத்திராதர உயர்தர பாடத்திற்கு செல்லுகின்ற போது எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பினை விட்டு இந்த அமைப்புடன் சேர்ந்து ஏனைய அமைப்புகளும் பங்கு பெற்றதுடன் பல்கலைக்கழகத்துக்கு எங்களுடைய மாணவர்களை அனுப்ப வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஒரு சமூகம் கட்டமைப்பானது மேம்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக கல்விப்புலத்தில் உங்களுடைய சமூகம் முன்னேற வேண்டும். ஒரு குடும்பம் முன்னேறமாக இருந்தால் சமூகம் முன்னேறும், சமூகம் முன்னேறமாக இருந்தால் அந்த பிரதேசம் முன்னேறும், பிரதேசம் முன்னேறமாக இருந்தால் அந்த நாடே முன்னேறும் என்ற கருத்துக்களுக்கு அமைவாக எங்களுடைய இந்த கல்வி பொத்தராதர உயர்தர அதாவது 13ஆம் 12ஆம் தரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் உங்களுடைய சேவை அதாவது மேலதிக வகுப்புகள் கல்வி கருத்தரங்கள் போன்றவைகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய காலத்தில் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் நிறைந்த அளவான மாணவர்களை அனுப்ப வேண்டும் என்பதில் நீண்ட காலமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான விடைகள் எங்களுக்கு குறைந்த அளவிலே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எதிர்காலத்தில் எங்களுடைய கடந்த காலங்களை போன்று எதிர்காலத்தில் எங்களுடைய கிராமம் சார்ந்த பல வல்லுநர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எல்லோரும் மனதிலும் இருக்கின்றது. ஆனால் தற்போது இருக்கின்ற சமூகம் அதற்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நெறிப்படுத்தப்படவில்லை என்றுதான் குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்காலத்தில் உண்மையிலே அந்த அவர் நெறிப்படுத்தல்களை நாங்கள் அனைவருமாக சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய கடல் கடந்த முனையின் கரங்கள் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு வலுவானதாக வளர்ச்சி கண்டு எதிர்காலத்தில் அவர் சேவைகளுக்கு தன்னுடைய ஒரு பெரிய உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே உங்களுடைய ஆவா. அதே போன்ற என்னுடைய ஆவா கூட இந்த சமூகத்தினுடைய ஆவாவும் நிச்சயமாக நாம் முன்னெடுத்து நம்முடைய கிராமத்தினை ஒரு அபிவிருத்தி பாதையில் விட்டு செல்ல வேண்டும். ஆமா, நீங்கள் எங்களுடைய கடல் கடந்த முனையின் கரங்கள் அதனுடைய அர்ப்பணிப்பான சேவைகள் எதிர்காலத்தில் விஸ்தரிக்கப்பட வேண்டிய முறைகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். எங்களுடைய கிராமத்தினுடைய அபிவிருத்தி என்கின்ற ஒரு நோக்கோடு உங்களுடைய பதிவுகள் அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதை விட மேலதிகமாக இந்த கடல் கடந்த முனையின் கரங்களுக்கு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நிச்சயமாக சில கருத்துக்களை இந்த நேரத்தில் நாம் கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு அண்மை திறங்களுக்குள் எங்களுடைய கிராமத்தில் ஒரு மரண வீடு ஏற்பட்டிருந்தது. அந்த மரண வீடுகளில் உண்மையில் எங்களுடைய கடல் கடந்த முனைக்கரங்கள் அமைப்பினுடைய சேவைகள் சிறப்பாக இருந்திருந்தது. வளமை போன்று எங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற அதாவது தர்மஹத்தாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எங்களுடைய அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மரண சடங்குகளில் கடமை செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது. எங்களுடைய கிராமத்தில் கடமை செய்வதற்கு கூட அண்மை காலமாக சில கட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அந்த வேலைப்பாடுகள் வளர்ந்து வருகின்ற இளைஞர்களுக்கோ அல்லது ஆலயங்களில் இருக்கின்ற இளம் தர்மஹத்தாக்களுக்கோ அது சம்பந்தமான பூரணமான அறிவுகள் என்ன செய்யப்படுகின்றது, குறைந்த அளவாகவும் இருக்கின்றது. அதனை பின்பற்றுவதற்கான வழிகாட்டல்களும் குறைவாகவே உண்மையிலே இருக்கின்றது. அது மட்டுமின்றி ஒரு மரண வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஆள் சொல்வதை நீங்கள் அந்த பொருட்கள் வாங்க வேண்டும், இன்னொரு ஆள் சொல்வதை இந்த பொருட்கள் வாங்கும். நான் நினைக்கின்றேன், இந்த கடல் கடந்த முனைக்கரங்கள் செய்கின்ற சேவைகளோடு சேர்ந்து அவர்களுக்கு அந்த மரணம் அதாவது ஒரு மரண சடங்கினை நடத்துவதற்கு தேவையான பொருட்களை 4 ஆலயங்களினுடைய நிர்வாகத்துடன் சேர்ந்து அல்லது கிராமத்தில் இருக்கின்ற மரண வீடுகளில் தலைமை தாங்கி நடத்துகின்ற அந்த பெரியார்களுடன் இணைந்து அந்த அதாவது அந்த சிட்டினை
செட்டினை தயாரித்து அந்த மரண வீடுகளுக்கு வழங்குவார்களா இருந்தால் இன்னும் சற்று நல்லதாக இருக்கும் என்ற செய்தியை இந்த இடத்துல குறிப்பிடுவதோடு எங்களுடைய கிராமத்துல சிறப்பான முறையில கடல்கடந்த முனையன்கரங்கள் அமைப்பினுடைய இணைப்பாளர்கள் சிறப்பான முறையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஊரின் மீது கொண்ட அந்த அளவில்லாத பற்றுத்தான் அதற்குரிய காரணமாக அமைந்திருக்கின்றது. நிறைய இளைஞர்கள் அந்த அமைப்பில சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமத்தை நான் நேசிக்கிறேன் என்ற வகையில் அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வராசன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்றோ உண்மையில் அந்த மரண வீட்டுக்கான சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த கடல்கடந்த முனையன்கரங்கள். நிச்சயமாக நீங்கள் இறுதியாக குறிப்பிட்ட அந்த விடயத்தினை அவர்கள் நிச்சயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. இன்றைய தினம் அல்லது இந்த நேர்காண்டல் முகநூலில் போய் அவரோட சென்றடைகின்ற இந்த வேளையிலே அவர்கள் நிச்சயமாக அந்த நீங்க குறிப்பிட்ட மரண ஒரு சடங்குக்கு என்ன பொருட்கள் தேவை என்கின்ற அந்த சிட்டை இன்றைய தினமே தயாரிக்க வேண்டும் என நான் அவர்களிடம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மரண வேலை என்று குறிப்பிட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் தங்களுடைய கூடாரங்கள் எடுத்து செல்கின்ற அதே வேளை இந்த துண்டு பிரச்சனை அவர்களுடைய கைகளில் சேர வேண்டும் என்பது உங்களுடைய நிச்சயமாக அதை இந்த ஆண்டில் இந்த தினத்திலிருந்து அவர்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் என நானும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆண்டு 3வது அகவை தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கடல்கடந்த முனையன்கரங்கள் மிக ஒரு அண்மையில் எதிர்வரும் தினங்களில் தன்னுடைய ஆண்டு நிறைவினை சிறப்பாக எங்களுடைய கிராமத்திலிருந்து வெளியிடங்களில் வாழ்கின்ற உறவுகளை இணைத்து பெரும் நிகழ்வாக மாலை நேர பொழுதிலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த விழாவின் போதும் அந்த சிட்டை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்குமாறு அவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த நிகழ்வுக்காக அதுக்கு முன்னர் வெளியிட இருக்கின்ற இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்காக எங்களுடைய கடல்கடந்த முனையன்கரங்கள் சார்பிலே நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை குறிப்பிடுகிறேன். நன்றி செல்வராசா, வணக்கம். நன்றி, வணக்கம்.